ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வேலைவாய்ப்புக்காக பயன்படுகின்ற முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த சர்டிஃபிகேட்டுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இ சேவை மையத்தில் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு புதிய சேவையை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது வேலைவாய்ப்புக்கு யூஸ் ஆகிற முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்க, அதை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வசதியை இப்போதைக்கு ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க உங்களுக்கான முதல் தலைமுறை பட்டதாரிக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணி அதன் மூலமாக வேலைவாய்ப்பில் நீங்கள் முன்னுரிமை வந்து பெறலாம். இப்போ இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் யார் அப்ளை பண்ணலாம், அதை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது வருவாய்த்துறை சார்பில் 19/6/2023 அன்னைக்கு வந்து ஒரு அரசாணையை வந்து வெளியிட்டிருந்தாங்க பாருங்க. என்னமான அரசாணைனா, அதாவது வேலை வாய்ப்புகள் வழியாக நிரப்பப்படுகின்ற அரசு பணியிடங்கள்ல முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறாங்க. அந்த சர்டிபிகேட் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி வழங்குறாங்க, அது குறித்து ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது வேலை வாய்ப்புல வந்து பார்த்தா முன்னுரிமை அளிக்கிறாங்க. யார் யாருக்கு அளிக்கிறாங்கன்னா, கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த பெற்றிளைஞர்கள் அவங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. அதே மாதிரி முதல் தலைமுறை பட்டதாரிகள், தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் படித்தவங்க, இந்த 3 பேருக்குமே எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே முன்னுரிமை வழங்குறாங்க. அந்த வகையில் முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ல முன்னுரிமை அளிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த சர்டிபிகேட் வந்து ஆன்லைன் மூலமாக ஆப்ஷன்ஸ் கொடுக்காம இருந்தாங்க அப்ளை பண்றதுக்கு. இப்போ ஆன்லைன்ல வந்து பார்த்தா கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்த ரெண்டுத்துக்கு முன்னாடி வித்தியாசத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல் பட்டதாரி சர்டிபிகேட் வேற, முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிபிகேட் வேற அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதுல மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்க. அதாவது 2010-11 கல்வியாண்டு முதல் இதுவரை பட்டதாரிகளே இல்லாத குடும்பத்திலிருந்து ஒற்றைச்சாளர முறையில தொழில் கல்வி பயில தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு சாதி பாகுபாடின்றியும் வருமானத்தை கணத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் அம்மாணவர்கள் செலுத்த வேண்டிய கல்வி கட்டணம் முழுவதையும் வந்து பார்த்தா அரசை ஏற்றுக்கொள்றாங்க. இது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நீங்க 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி போறீங்க, காலேஜ்லாம் ஜாயின் பண்றீங்க, பிஇ எம்பிபிஎஸ் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ் படிக்கிறீங்கன்னா கவுன்சிலிங் மூலமாக நீங்க போஸ்டர் உங்களுக்கான டியூஷன் ஃபீஸை அரசே வந்து பார்த்தா ஏற்கிறாங்க. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது, முதல் பட்டதாரி. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க அப்படின்னா இந்த முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் வந்து யூஸ் ஆகும். பட் முதல் தலைமுறை பட்டதாரியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு போறீங்க, எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ல முன்னுரிமை வேணும்னா முதல் தலைமுறை பட்டாரு இந்த சர்டிஃபிகேட் தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பங்கள்ல முதல்ல நீங்க 12th முடிச்சுட்டு டிகிரி போக போறீங்க அப்படின்னா அப்பவே நீங்க முதல் பட்டதாரிக்கு அப்ளை பண்ணணும். முதல் தலைமுறை பட்டதாரியை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பத்துல யாரு முதலா டிகிரி முடிச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம முதல் தலைமுறை பட்டதாரி வேலைவாய்ப்புல எப்படி முன்னுரிமை பெறுவதற்கு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுல அப்படியே நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான எப்படி முன்னுரிமை வழங்குறாங்க, இந்த சர்டிபிகேட் எப்படி வழங்குறாங்க, அது குறித்து இந்த ஒரு கைட்லைன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆன்லைன் மாடியூல், அதாவது இந்த சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கான புதிய இணைப்பு தொகுப்பு வந்து பார்த்தா உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து இந்த வந்து ஆன்லைன் மூலமாக அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் இந்த ஆப்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சார்பில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது வேலைவாய்ப்புகள் வழியாக நிரப்பப்படும் அரசு பணியிடங்கள்ல முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இந்த சர்டிஃபிகேட் வழங்குவது தொடர்பான விரிவான ஒரு வழிகாட்டு நெறிமுறை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ கவனமா வந்து பாருங்க, அப்பதான் சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் புரிய வரும். ஓகே, இல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு குடும்பத்துல கல்வி கட்டண சலுகையினை பயன்படுத்தி முதல்ல பட்டப்படிப்பு சேருபவரை எக்ஸ் என்றும், அதே குடும்பத்துல கல்வி கட்டண சலுகை இல்லாமல் இரண்டாவதாக பட்டப்படிப்பில் சேருபவரை ஒய் என்றும் கொள்ளாம சொல்லியிருக்காங்க. அதாவது உங்க குடும்பத்துல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து படிச்சிருப்பாரு, இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்க, அதை வச்சு அவங்க வந்து ஃபீஸ் கன்செஷன் வாங்கி படிச்சிருப்பாங்க, அவங்களை எக்ஸ்னு வச்சுக்கோங்க.
இன்னொரு உங்க பிரதரோ சிஸ்டரோ வந்து பார்த்தா அடுத்த கட்டமாக அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்காம அப்படியே காலையில செகண்டா சேர்ந்திருப்பாங்க, அவங்கள ஒயின் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கல்வி கட்டண சலுகையினை பயன்படுத்தி எக்ஸ் என்பவர் வந்து பட்டப்படிப்புல சேர்ந்து அவர் பட்டப்படிப்பினை முடிக்கவில்லை. அவர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்கி அதன் மூலமா வந்து பார்த்தா அந்த எக்ஸ் நபர் வந்து பட்டப்படிப்புல சேர்ந்து பட் அவர் வந்து முடிக்கல அப்படின்ற பட்சத்துல அதுக்கு அடுத்து இருக்காங்க பாருங்க ஒய் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்கல பட் எக்ஸுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி முடிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல ஒய் இருக்காரு பாருங்க, அவருக்கு தான் வந்து முதல் தலைமுறைக்கான சர்டிபிகேட் வழங்கணும் அப்படின்றத வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் அப்டேட்டு. ஸோ யார் முதல்ல முடிக்கிறாங்களோ டிகிரி அவங்களுக்கு தான் வந்து இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிபிகேட் வந்து கொடுக்க போறாங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் முதலில் கட்டண சலுகை பெற்று பட்டப்படிப்பில் சேர்ந்து ஒய்க்கு பின்னர் பட்டதாரி ஆகிறார் என்றால் ஃபர்ஸ்ட் கிரேட் சர்டிஃபிகேட் ஒய்க்கு தான் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் சேர்ந்துட்டாரு. பட் வந்து அந்த ஒய் இருக்காரு பாருங்க, அவர் வந்து இவருக்கு அடுத்து சேர்ந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காருன்னா ஒய்க்கு தான் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. யார் வந்து முதல்ல வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் அப்படின்ற நபர் வந்து பார்த்தா 4 வருஷத்துக்கான டிகிரி கோர்சஸ் படிச்சு முடிக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல பட் ஒய் இருக்காரு பாருங்க, அவர் வந்து 3 வருஷத்துக்கான டிகிரி கோர்ஸை படிச்சு அவங்க எக்ஸுக்கு முன்னாடியே அவர் வந்து டிகிரி முடிக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் யாருக்கு கொடுக்குறான்னா எக்ஸ் மற்றும் ஒய் இதுல யார் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்க, யார் வந்து எந்த இயர் ஆஃப் பாசிங் வச்சு பாக்குறாங்க, இயர் ஆஃப் பாசிங் யார் ஃபர்ஸ்ட் முடிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைட் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ் மற்றும் ஒய் ரெண்டு பேருமே ஒரே இயர்ல வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் மந்த் ஆஃப் பாசிங், ஸோ எந்த மந்த்ல யார் முன்னாடி பாஸ் பண்ணிருக்காங்களோ அதை வச்சு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ரெண்டு பேருமே ஒரே மாசம் ஒரே இயர்ல வந்து கிராஜுவேட் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் முதல்ல வர எக்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒருவேளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் அப்படின்னு நபர் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டாரு பட் துரதிருஷ்டமாக அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அவங்க சகோதரருக்கோ ஒய் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் சர்டிஃபிகேட் வழங்க நீங்க பரிசீலனை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த நம்பர் இறந்துட்டாருன்னா அவங்க அதுக்கு அடுத்து இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கீங்க, அண்ணன் தம்பி அவங்க பசங்க மனைவி எல்லாமே ஒரே குடும்பம் வசித்து வரீங்கன்னா அந்த ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியில யார் முதல்ல டிகிரி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியா இருக்கீங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ள யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருவருக்கு ஃபர்ஸ்ட் கிரேட் சர்டிஃபிகேட் வழங்குவது தொடர்பாக அதே குடும்பத்தில் யாருக்காச்சும் ஆட்சேபனை இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து கோர்ட் மூலமா கேஸ் போட்டு அதுக்கான தீர்வு காணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குடும்பத்துல முதல் தலைமுறை அதாவது ஆன்லைன் மூலமாக எப்படி பராமரிக்கிறது அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் தரலாம்னா நீங்க வந்து 10th +2 டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. 12th முடிச்சுட்டு நீங்க டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த முதல் தலைமுறைக்கான பட்டதாரி சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதன் மூலமாக தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை வந்து வழங்குறாங்க. ஓகே, இப்போ இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் எடுப்பதற்கு எந்த ஏஜ் லிமிட்டே இல்லைங்க, எந்த வயது வேணாலும் சரி இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட்டை நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கலாம். அதுக்கடுத்து முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் பெறுவதற்கான ஆண்டு வரையறை கிடையாது. நீங்க எந்த வருஷத்துல பட்டப்படி முடிச்சிருந்தாலும் சரி இந்த சர்டிஃபிகேட் நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கலாம். இந்த குறிப்பிட்ட ஆண்டில் தான் நீங்க முடிச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. எந்த இயர்ல நீங்க டிகிரி பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இப்போ நீங்க 10 வருஷம் முன்னாடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கான முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் நீங்க தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் தொலைதூர கல்வியில படிச்சிருந்தாலும் சரி கண்டிப்பா உங்களுக்கு இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ட்வின்ஸா இருக்காங்க பட்சத்தில் ரெண்டு பேருக்குமே இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கு இசேவை மையத்தின் மூலமா போயிட்டு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். உங்க அட்ரஸ் எங்க இருக்கோ அந்த அட்ரஸ் இருக்க வட்டாட்சியர் போயிட்டு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஆன்லைன் மூலமாக நீங்களே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தா விண்ணப்பிக்க தகுதி யார், இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் யார் அப்ளை பண்ண தகுதி இருக்குன்னா அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் சுயநிதி தொழிற்சாலைகளில் பயிலும் தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டதாரிகளே இல்லாத குடும்பத்தை சேர்ந்த முதல் பட்டதாரி மாணவர் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. உங்க குடும்பத்துல யாருமே பட்டதாரியா இல்லாம இருக்காங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க மட்டும்தான் அப்ளை பண்ணாதும் தமிழ்நாடு சேர்ந்த மாணவர் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தா வேலைவாய்ப்புல முன்னுரிமை வந்து வழங்குறதா தெளிவா வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா வெப்சைட்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா அப்ளிகேண்ட் போட்டோ தேவைப்படும். அதுக்கப்புறம் எனி அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டு சப்மிட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் ஏழாவதா ஃபேமிலி கார்டு கேட்டிருக்காங்க, ரேஷன் கார்டு அப்ரூவ் பண்ணிக்கோங்க கம்பல்சரி. போட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அவசியமானது. அதுக்கப்புறம் அப்ளிகேண்டுக்கான டிசி கேட்டிருக்காங்க, நீங்க என்ன கடைசியா படிச்சீங்களோ அதுக்கான டிசியை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்க ஃபாதரை படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான டிசியை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். உங்க மதர் படிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான டிசியை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை படிக்காம இருக்காங்கன்னா அவங்களுக்கு செல்ஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்மை நீங்க சப்மிட் பண்ணி ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க செல்ஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, அதை நீங்க ஆன்லைன்லயே வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணிட்டு உங்க சைன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபாதர் மதருக்கான செல்ஃப் அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்களே ரெடி பண்ணி செல்ஃப் அப்ளிகேஷன் மாரி உங்க ஃபாதர் மதர்ட்ட சைன் வாங்குற மாதிரி இருக்கு, கண்டிப்பா நான் வந்து அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், உங்க அப்ளிகேஷன் நீங்க எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களா, டிகிரினா டிகிரிக்கான மார்க் ஷீட் என்ன, அதுக்கான ப்ரொஃபஷன் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 11வது, இதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, அதாவது ஸ்காலர்ஷிப்காக வாங்கியிருக்கீங்க அல்லது ஃபீஸ் கன்செஷனுக்காக ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க தம்பி, அண்ணன் அது மாதிரி யாராச்சும் என்னென்ன படிச்சிருக்காங்க, என்ன முடிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களுக்கான எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸும் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானது, ஆன்லைன் மூலமாக நீங்களே அப்ளை பண்ணலாம். 60 ரூபாய் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ஃபீஸா வந்து சார்ஜ் பண்றாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட்கான அப்ளை பண்றதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா அப்ளை பண்ண பாருங்க. விரைவில் வந்து அடுத்த வீடியோ நான் கண்டிப்பா வந்து போஸ்ட் பண்றேன், எப்படி வந்து முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறத பத்தி கண்டிப்பா நான் வந்து போஸ்ட் பண்றேன். அதை பார்த்து நீங்களே அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஒரு நல்ல அப்டேட்டையும் வந்து சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டா வந்து பார்த்தா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாபுக்கு இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் வந்து கேட்டாங்க. அந்த மாதிரி இனி வரும் காலங்களில் எல்லா ஜாபுக்குமே இந்த முதல் தலைமுறை பட்டதாரி முன்னுரிமை வழங்குறாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிசர்வேஷன் கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க. அதுக்காக இந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க, கம்பல்சரி உங்களுக்கு வந்து பார்த்தா யூஸ் ஆகும். ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.